ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு சிம்ம லக்ன அன்பர்களுக்கு 10 நாட்களுக்கான பலன். அதாவது 8ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களுக்கு தினப்பலனாக நம்ம சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரம் ரீதியாக பார்க்க இருக்கிறோம். முதல் நாளான செவ்வாய்க்கிழமை 8ஆம் தேதி நம்ம லக்னத்திலேயே சந்திரன் இருக்கார், மகம் நட்சத்திரத்தில். அப்போ இன்றைக்கி நம்ம பேச்சில் ஒரு ஆர்வம் இருக்கும். நம்மளுடைய வேலையின் மேலே நம்மளுடைய வருவாய், பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஞானகாரகன் கேது. அப்போ ஒரு நல்ல டெக்னிக்கல் மைண்டோடு பேசக்கூடிய விஷயங்களை கரெக்டாக பேசக்கூடிய அமைப்பை கொடுக்கும். லாயராக இருக்கவங்க மற்றும் கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மற்றும் வியாபாரத்தில் ரேட் பேசுகிறதுங்கிறதே ஒரு நல்ல விஷயம். அந்த மாதிரி மார்க்கெட்டிங் டேலண்ட்டு இதையெல்லாம் இது பண்ணும்போது நம்ம லக்னாதிபதியினுடைய சாரத்திலேயே தான் கேது இருக்கார். அப்போ அந்த சூரியன் நமக்கு 8ல் இருந்தாலும் கூட அது உழைப்புக்கு நன்மை செய்யக்கூடிய இடம். அதாவது வேலை அப்படிங்கிறது நமக்கு 6ஆம் இடம். அந்த வேலையை டெவலப் பண்ணுறதுங்கிறது 8ஆம் இடம். அப்போ நிச்சயமாக நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. கேது நமக்கு உழைப்பை நல்லபடியாக பண்ணுவார். ஆனால் இப்போ உறவினர்கள்கிட்ட பேசும்போதோ, கணவன் மனைவி உறவில் ஒரு வாக்குவாதம் பண்ணும்போதோ கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், பொறுமையாக இருக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது. உறவுகள் சார்ந்த விஷயத்தில் எமோஷன் ஏதோ ஒரு வகையில் சூழல் நம்மளை தூண்டி விடும். ஏதாவது ஒன்று அவங்க மறந்துடுவாங்க, தப்பு பண்ணிடுவாங்க, அல்லது ஒரு பேச்சு வகையில் கூட அவங்களுடைய பேச்சு நமக்கு காயப்படுத்தும். இதையெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து இன்றைக்கி இப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டு மேம்போக்க போகிறது நல்லது. அதில் கான்டாக்டையும் ஈடுபாட்டையும் காமிக்காமல் இருந்தாலே, இன்றைக்கி அந்த உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பூரா உழைப்பில் காமிச்சாலே மிக மிக சிறப்பாக இருக்கும். வருவாய்க்கு நல்ல நாள். ஏப்ரல் 9ஆம் தேதி புதன்கிழமை மக நட்சத்திரம் காலையில் 9:56க்கு முடிஞ்சுது. பூர நட்சத்திரம் தொடங்குது. சுக்கிரனுடைய நட்சத்திரம். நம்ம ஏற்கனவே இந்த 5 கிரக சேர்க்கை பலன்களில் சொல்லும் பொழுது நமக்கு 8ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறத பற்றி சொல்லியிருப்பேன். இப்போ இந்த சுக்கிரன், சனி, ராகு, புதன் இத்தனை பேரும் 4 பேருமே ஒரே நட்சத்திரத்தில் சேர்க்கை. அப்போ இந்த ஒரே நட்சத்திரத்தில் சேரும்போது குருனுடைய நட்சத்திரத்தில் சேர்றதுனால, குரு நமக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு தொழிலுக்கு நன்மை தான். ஹார்டு ஒர்க்கு நல்லாயிருக்கும். ஒரு ஹரிபரியாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். திடீர் ஆர்டர் வந்துருச்சுங்க, அவசரமாக செய்கிற வேலைங்க, அதனால் படபடன்னு செய்யுங்க அப்படின்னு கொஞ்சம் அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்களை இன்றைக்கி சுக்கிரன் குறிக்குது. இப்போ ஒரு கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா திடீர் ஆர்டரு, திடீர் சாம்பிள் டெஸ்ட்டு, அவசர வேலை இப்படியெல்லாம் இருக்கும். இன்றைய நாளில் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் பழக்க வழக்கங்கள், அந்நிய நபர்களோட பேசும்போதும் பழகும்போதும், புது நபர்களோட ஒரு திடீர் சந்திப்புகள் நடத்தும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். 8ஆம் இடம் என்பது நம்ம சுயபலத்தை நம்ம இழப்பது. அப்போ எமோஷனலாக நம்ம அட்டாச் ஆகக்கூடாதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்களை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது பேசுகிறதுக்கு செட் ஆகாது. அதனால் இன்றைக்கி நாளை வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏப்ரல் 10ஆம் தேதி வியாழக்கிழமை பூர நட்சத்திரம் நண்பகல் 12:24க்கு முடியுது. அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் சிம்ம ராசியில் இருக்குது, மற்ற பாதங்கள் கன்னி ராசியில் இருக்குது. கன்னி ராசிக்கு சந்திரன் இரவு 7:03 போகிறார். அப்போ சந்திரன் 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். 2ஆம் இடம் என்பது நமக்கு பேச்சு சம்மந்தப்பட்டது, நல்ல விஷயந்தான். சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறதுனால, அந்த சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே கேதுவும் இருக்கிறதுனால இன்றைக்கி கிரகண தோஷம் ஏற்படுகிறது. அதாவது சந்திரன் கேது சேர்க்கையை நான் சொல்கிறேன்.
அப்போ என்னென்னா பேச்சு சம்மந்தப்பட்டதில் மனக்குழப்பம் இல்லாமல் பேச பார்க்கணும். நம்மளுடைய பேச்சில் ஒரு தெளிவில்லாமல் அதனால் வரக்கூடிய சிக்கல்களை நம்ம அவாய்டு பண்ணிக்கணும். இன்றைய பலனை கொடுக்குறவர் சூரியன், அவர் 8ல் இருக்கார். அவர் புதன் நட்சத்திரத்துலேயும் குருவனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார். எதிர்பாராத தொழில் டிமாண்டு, எதிர்பாராத ஒரு வேலை, அது மாதிரியான ஈடுபாடுகள் இன்றைக்கி கிடைக்கும். பட்டு இன்றைக்குமே உறவு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை மதியம் 3:09 வரைக்கும் இந்த உத்தர நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம். நமக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் சந்திரனாகவே செயல்படுகிறார். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் நமக்கு இதுவரையிலும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்த குரு செவ்வாய் நட்சத்திரத்துக்கு மாறி விடுகிறார். அதனால் இன்றைக்கி பேச்சு நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். வேலைகளுக்கு நல்லாயிருக்கும், பண வரவுக்கு நல்லாயிருக்கும். ஏற்கனவே கொடுத்த பணம் வர்றதுக்கும் நல்லாயிருக்கும். சில பேர் மூலதனம் போட்டு பணம் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி ஈடுபாடு வச்சுக்கிட்டால் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கும் தொழிலுக்கு சாதகமான நல்ல நாளே. ஏப்ரல் 12 சனிக்கிழமை இந்த சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரம் மாலை 6:07 முடிவடைகிறது. அப்போ அந்த சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் இந்த சந்திரன் இருக்கிறதுனால செலவுகளும் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா நமக்கு விரையாதிபதி சந்திரன். அதே நேரத்தில் இந்த சித்திரை நட்சத்திரம் 6:07 பிறக்கும்போது 2 பாதம் கன்னிராசியில் இருக்கு இல்லையா, அந்த பலனை நம்ம இன்றைக்கி அனுபவிக்கிறோம். அது யார் மூலமாக? செவ்வாய் மூலமாக அனுபவிக்கிறோம். அப்போ செவ்வாய் கிரகம் என்பது நமக்கு 12ஆம் இடமான கடகராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. சனி 8ல் இருக்குது. அப்போ இன்றைக்கி ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. 8ல் சனி, 12ல் செவ்வாய், அந்த நட்சத்திர ரீதியாக நமக்கு கொஞ்சம் தொந்தரவு இருக்குது. அப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வீடு சம்மந்தப்பட்ட செலவுகள், அதே மாதிரி தாயார் சம்மந்தப்பட்ட ஒரு மருத்துவ எக்ஸ்பென்ஸு, தந்தை சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்ஸு, இது மாதிரியும் பார்த்துக்கலாம். அதனால் இன்றைக்கி 12ல் இருக்கிற செவ்வாய் சில பிரயாணங்களை கொடுக்கலாம். மெயினாக ரிசர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய் சப்போர்ட் பண்ணும். தொழிலுக்கு பாதிப்பில்லை, நல்லா தான் இருக்குது. ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை சித்திரை நட்சத்திரம், அதே துலா ராசியில் சந்திரன் போகிறாரு. இன்றைக்கும் அதே பலனை எடுத்துக்கோங்க. ஏப்ரல் 14 சித்திரை 1 பிறக்குது இல்லையா, புது வருடம். அதில் ராகுவை போல் செயல்படுகிறாரு. இப்போ ராகு நமக்கு குருவோட நட்சத்திரத்தில் 8ல் இருக்கிறதுனால, குரு 10ல் இருக்கிறதுனால நல்லா இன்றைக்கும் தொழில் பலம் சிறப்பாக இருக்குது. ஏப்ரல் 15 செவ்வாய்க்கிழமை குருவனுடைய விசாக நட்சத்திரம். அப்போ குரு செவ்வாயை போல் பலன் கொடுக்குறாரு. குரு ராகுனுடைய உபநட்சத்திரமாக செயல்படுறார். அப்போ இன்றைக்கும் தொழில் டெவலப் ஆகும். தொழிலில் அடிஷ்னல் ஒரு சேர்க்கை ஏற்படும். இன்னொரு பிரான்ச்சு அல்லது இன்னொரு ப்ராடக்ட்டு, இன்னொரு நபர் அப்படிங்கிற மாதிரி இன்வால்வ் ஆக வேண்டி வரும். ஏப்ரல் 16 அனுஷ நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். சனி 8ல் இருக்கார், இருந்தாலும் கூட குருவாக செயல்படுகிறார். இந்த கிரக சேர்க்கையினால் உங்களுக்கு தொழிலுக்கு நன்மை தான் நடக்கும். அதே மாதிரி பேச்சுவார்த்தைகள், நம்ம குடும்ப உறவுகளில் கவனமாக இருங்க. வியாழக்கிழமை ஏப்ரல் 17 கேட்டை நட்சத்திரம். புதன் 8ல் தான் இருக்கார், சனி நட்சத்திரத்தில் இருக்கார். சனி 8ல் இருக்கார். அதனால் இன்றைக்கும் புதனுடைய அமைப்பு நல்லா இருக்கிறதுனால இன்றைக்கி புது காரியங்கள் தவிர்த்துருங்க. உங்களுக்கு கேட்டை என்பது ஒரு மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, ஒரு வியாபாரம் சம்மந்தப்பட்டது. இதில் எல்லாம் நம்ம ரொம்ப வாய் கொடுத்து மாட்டிக்கூடாது. ஏதாவது நீங்கள் தானே சொன்னீங்க, அந்த ரேட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணி, ஞாபக மறதி இல்லாமல் பொறுமையாக டீல் பண்ணிங்கன்னா தொழில் நல்லா நடக்கும், உழைப்புக்கு நல்லாயிருக்கும். 10 நாள் பலனை பார்த்தோம். நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.